எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அசாதாரணமான மார்க்கெட் நண்பர்களே. கிட்டத்தட்ட 374 பாயிண்ட் ஏறி நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் யாருக்குமே நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட ஹையிலிருந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட் 160 பாயிண்ட் பக்கம் கீழ் நோக்கி இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கான். மார்க்கெட் இன்னைக்கு ப்ளஸ் தான். இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நேற்றிருந்து ஒரு 1000 பாயிண்ட்டுகள் நிஃப்டி ரெக்கவரி ஆயிருக்கு. சரி, எதுக்கும் லாபத்தை புக் பண்ணிடுவோம், தண்டவாளத்தில் தலை வச்சு படுக்கலாமே ஒளிஞ்சு ட்ரம்ப் கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. அவர் பாட்டுக்கு தூங்கி எந்திரிச்சு வேற என்னத்தையாவது ஒன்றை பேச, சைனாக்கார ஒன்றை பேச, உடைய போகிறது என்னமோ நம்ம மண்டை தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு க்ளோசிங் டைமில் கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் இன்னைக்கு மிகவும் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ல போனஸ் அப்படின்ற சம்பந்தப்பட்ட தகவல் அப்படின்றது இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த சமயத்தில் இந்த பிஎஸ்சி நேற்றைய வீழ்ச்சியின் போது கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரைக்கும் போய் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவுக்கு கொஞ்சம் நின்று ரெக்கவரி ஆக ஆரம்பிச்ச உடனே 5000 இன்னைக்கு 5500 க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் இன்னைக்கு பல்வேறு பங்குகள் ஏறி வந்திருக்கிறதுல பிஎஸ்சி லிமிடெட் அப்படின்ற கம்பெனியுமே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான கம்பெனியாக ரெக்கவரி ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற கம்பெனி கடந்த ஒரு வருடத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியுமே இன்னைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 6% ரெக்கவரி என்பது ஆயிருக்கா. ஸோ இந்த பங்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலிருந்து கீழே இறங்கி மறுபடி தன்னுடைய ஹையை பிரேக் அவுட் பண்ணி மறுபடி இன்னைக்கு மேலேயே க்ளோஸ் ஆன பங்குகளில் ஒன்றாக இந்த நியூஜென் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு வந்திருக்கு. உன்னை பெரிய வீர தீர சூரன் நினைச்சோம், ஆனால் நீ சூரனும் கிடையாது வீரனும் கிடையாது, கீழே இறங்கிப்போ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பாவப்பட்ட ஸ்டாக்காக இந்த டெல்லி வரி அப்படின்ற கம்பெனி வந்திருக்கு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே குப்புற விழுந்து கிடந்துருது. ஆனால் அந்த சமயத்திலையும் மிகப்பெரிய ஒரு வீரனாக நேற்று நல்ல ஒரு லாபம் கொடுத்த ஒரு பங்குல இந்த டெல்லி வரி அப்படின்ற பங்கு ஒன்று. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்பொழுது காலையில் மார்க்கெட்டே உச்சத்துக்கு பறந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்னடான்னா பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆனா, இருந்தாலும் கிடைச்ச வரைக்கும் லாபத்தை எடுத்துட்டு மற்ற பங்குல பணத்தை கொண்டே போட்டுரும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் இன்னைக்கு இதில் ப்ராஃபிட் புக்கிங் என்று பண்ணி இதை பாவம் கீழே இறக்கி விட்டு ஒரு சோக கீதமாக பாடிவிட்டார்கள். நண்பர்களே, ஒரே செகண்ட்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு கும்பா கம்பெனி, இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய இண்டெக்ஸ்லாம் இருந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி, ஆனால் மிகப்பெரிய அளவில் கும்பா பாடி விட்டான் அப்படின்றது ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லுவேன், ஏன்னா இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற கம்பெனி பற்றி என்னால் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட மெர்ஜர் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே இந்த கம்பெனியெல்லாம் உச்சத்துக்கு பறந்த கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு இதே 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 400 ரூபா வரைக்கெல்லாம் போக போன கம்பெனி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மெர்ஜர் சரியாக நடக்கலை, பல்வேறு பிரச்சனைகள். அதுக்கப்புறம் செபியினுடைய கண்ணாடியிலையும் அந்த கண்காணிப்புலையும் விழுந்த பங்காக இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது மாறிச்சு. அப்போ ஆரம்பிச்சதுங்க இவனுக்கு சரிவு, தொடர்ந்து சரிவு, சரிஞ்சு 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 100 ரூபாய்க்கு கீழே போயிட்டானுங்க. இதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சமீபத்தில் இந்த பங்கு வெறும் 95 ரூபாய்லாம் லோ போய் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு கும்பா கட்டிய இந்த உலகம் பார்த்ததில்லை. சமீபத்தில் ஒரு முன்னணி கம்பெனியாக இருந்துட்டு, ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11% என்பது செங்குத்தாக ஏறி இருக்கான். எதனால்? இவன் பெரிய ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேல் நோக்கி வந்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஐடிபிஐ பேங்க் இந்த கம்பெனியை திவால் பண்ணி விட்டு எனக்கு வர வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணி விடுங்க அப்படின்னு என்சிஎல்டியில் தெரிவிச்சிருந்தாங்க. பட் அது நடக்காமல் போயிடுச்சு. அந்த ஒரு சந்தோஷத்தை கேட்டு எப்படி நம்மளை யாரும் திவால் பண்ணி விட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்றைய தேதியில் இன்னைக்கு இது ஒரு 11% ஏறி 108 ரூபாய் அப்படின்ற ஒரு குறியீடாக க்ளோஸ் ஆகியுள்ளது. ஆனால் இந்த கம்பெனி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருக்கான். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு, மீடியா செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு 4.72% இந்த இண்டெக்ஸை ஏறக்கூடிய ஒரு காரணமாக இந்த ஜீல் அப்படின்றது இருக்கு. நண்பர்களே, அடிக்கிற வெயிலுக்கும் அடிக்கடி வரக்கூடிய பவர் கட்டுக்கும் ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் சாதனங்கள்லாம் தொங்கி போயிடும். அந்த வகையில் இந்த விகார்ட் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் இயர் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு, இவங்க இருக்கக்கூடிய செக்டர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ், அதுலேயும் இந்த வோல்டேஜ் ஸ்டெபிளைசரில் முன்னோடியாக இருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கு இன்னைக்கு ஒரு 3.5% ஏறி இருக்கு. இனி இது அடுத்து Q4 ரிசல்ட் என்பதை தரப்போகுது.
அப்போ அந்த சமயத்தில் எங்களை தூக்கி விடப்பா ஏற்றி விடப்பா அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு வருடத்தினுடைய லோவில் கிடக்குது. ஏதாவது மேல் நோக்கி வரும்பொழுது ஏதாவது எங்களை காப்பாற்றி விடுப்பா, Q4 ரிசல்ட் நல்லபடியாக கொடுப்பா அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த NBCC அப்படின்ற பங்குல இன்னைக்கு 2 நல்ல தகவல். இந்த பங்கு தற்போதைக்கு ஒரு வருடத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த பங்கினுடைய விலை என்பது இன்னைக்கு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கு. கடந்த Q3 ரிசல்ட் ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்ற சொல்ற அளவுக்கு அவனுடைய லாபம் என்பது கொஞ்சோண்டு மேல் நோக்கி தான் கொடுத்துருந்தான். இந்த பங்குல இப்ப தற்போதைய 2 தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரெயில்டெல் கூட ஒன்று போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு தற்போது 121 கோடி மதிப்பிலான ஆர்டரும் கிடைச்சிருக்கு அப்படின்ற 2 தகவல் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம்? இந்த Q4 ரிசல்ட் நல்லபடியாக கொடுத்து இந்த இயர் லோவில் இருக்கக்கூடிய பங்கை கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கி விடுங்க, பிளாஸ்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிகப்பெரிய தகவல். தங்கத்தினுடைய விலை கடந்த 4 நாட்களில் மட்டும் சவரனுக்கு ரூபாய் 2680 ரூபாய் என்பது குறைந்து வந்துள்ளது. இன்னும் போக போக எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாத ஒரு நிலையில் டைட்டனுடைய பிரைஸ் ஏதாவது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்களேன், வரக்கூடிய ஒரு Q4 ரிசல்ட்டில் நல்லபடியாக ரிப்போர்ட் கொடுத்து எங்களை தூக்கி விடுங்களேன் அப்படின்னு முதலீட்டாளர்கள் ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க. அந்த டைட்டன் என்ற பங்கு இன்றைக்கு 3% ஏறி இருந்தாலும் அதுவும் ஒரு வருஷத்தினுடைய லோல இந்த 1 இயரா அவன் ரிட்டர்னே கொடுக்கல. -16% என்ப நிலையில் இருக்கக்கூடிய இந்த பங்கு ஏதாவது ஏற்றி விடப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி, நீங்க எல்லாரும் கீழே இருக்கீங்க, ஆனா நான் உச்சியில் இருக்கேன் அப்படின்னு ஒரு பங்கு பல பேர்த்த பார்த்து சிரிக்குது. இதை நீங்க யாருமே கெஸ் பண்ண முடியாது நண்பர்களே. இப்படி ஒரு பங்கு பதஞ்சலி ஃபுட்ஸ் அப்படின்னு சமீபத்தில் பல கோர்ட்டுகளால் கூட தலையில் குட்டப்பட்ட பங்கு. நீங்கள் பாட்டுக்கு என்னத்தையாவது ஒன்றை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகையில் தகவல்கள் வந்து கொண்டு இருந்த பங்கு 2.5% இன்றைக்கு ஏறுமுகமாக இருக்கிறது முக்கியம் இல்லை. பட் இந்த வருஷத்தில் இவன் லோல கீழே வந்து விழுகவே இல்லை. கடந்த 5 வருஷ பீரியடில் பார்த்தா கூட இந்த பங்கு தற்போதைய உச்சத்தில் தான் இருக்கான். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள், நம்ப முடியவில்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பங்கு உச்சத்தில் இருக்கணும், ஆனால் அது சுமாரான வெளியே அதிகம் தெரியாத பங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரினாக்கா வெறும் 65,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட இந்த பங்கு தற்போதைய நிலைமையில உச்சத்தில் இருக்கான். அப்படி இந்த பதஞ்சலி என்னங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா அது ஒரு FMCG ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பங்காக தற்போதைய நிலையில் உள்ளது. நண்பர்களே, இந்த ICICI Prudential லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற கம்பெனி வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப பாவமான நிலைமையில் இருப்பாங்க. இப்போதான் அவன் கடையை திறந்தான். கடையை திறந்த உடனே மறுபடி கடையை இழுத்து சாத்தின ஒரு ஷேரின் விலையாக, அதாவது 50 days மூவிங் ஆவரேஜ் சமீபத்தில் தான் கிராஸ் பண்ணி ஒரு மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 3 நாள் அவனை கீழே போட்டு தள்ளி அவனுடைய ஒரு வருடத்தினுடைய லோல கொண்டு விட்டுட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட கடையை திறந்த உடனே கடையை சாத்திய ஒரு பங்காக இந்த ICICI Prudential லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கினுடைய விலை உள்ளது. இனி அடுத்தடுத்து இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. மறுபடி இன்னொரு முறை இது டெஸ்ட் பண்ண போறானா அல்லது எதிர்காலத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்றது தெரியாம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. எப்பவோ நீ ஒரு இடம் 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்த, பல மாதங்களாம் கீழேயே இருந்த, இப்பதான் ஒரு இடம் மேல் நோக்கி வரலான்ட்டு வந்த, அதுக்குள்ள உன்னை போட்டு தள்ளிட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி பாவம் மனசு நொந்து போய் உட்காந்துருக்காங்க. ஏதாவது ஸ்ட்ராங்கான விளக்கு பூஜையை எடுத்து கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த சமயத்தில் உண்மையிலேயே கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு பங்கு ஒன்று இருக்கு. அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற பங்கினுடைய விலையினுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே கையெடுத்து கும்பிட்டு ஓகே உங்க எல்லாத்தையும் கும்பாப்பாடி விட்ட என்ன மன்னிச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் 3000 ரூபாய்கள் பக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000 ரூபாய்கள் வரைக்குமே வந்து உளுந்துட்டான். அதுக்கப்புறம் 2024 என்ன பிரைஸ் கிட்ட லோல இருந்தானோ அதே இடத்துல வந்து நிற்கிறான். எத்தனையோ பங்குகளை நம்ம பார்த்துருக்கோம். அதை இந்த ஒரு உதாரணத்துக்கு GRSன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி மசகான் டாக்னு நினைக்கிறேன். ஒரு சில வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட லோவை உடைக்காம ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே இருந்து பழைய கை வரைக்கும் வந்து பல முதலீட்டாளர்களுக்கு உதவி பண்ணான். அந்த மாதிரி பல பங்குகள் நல்ல பண்ணல அப்படின்னாலும் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஏதாவது அந்த மாதிரி பண்ணி கொடுக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கை வச்சிருக்கிறவங்க ரொம்ப சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ரியல் எஸ்டேட் பற்றிய இன்னொரு தகவல், அவனுங்கெல்லாம் பிக்கப் ஆகி எங்கேயோ போயிட்டு இருக்கானு அப்படின்ற மாதிரி மகாராஷ்டிராலாம் பார்த்துருக்கீங்களா? மும்பையில் முக்கியமாக அங்கெல்லாம் நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுனா ஏதாவது ஒரு சொசைட்டிக்குள்ளே தான் வாங்க முடியும். ஏன்னா தனி வீடு என்பதே பெரிய அளவில் இருக்காது.
அந்த சொசைட்டி யார் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஏதாவது ஒரு பில்டர் தான். அப்போ கடைசியில் பார்க்க போனால் இப்போ கூட பாருங்க, இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ்ல ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஒரு 10 ஏக்கரா ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. அப்போ இனிமேல் பெரிய பெரிய 5 ஏக்கரா 2 ஏக்கரா இடம் அது எல்லாமே வந்து பில்டர்ஸ் கையில் போய் அவன் டெவலப் பண்ணி யாருக்காவது விற்றதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்தா நம்ம வாங்கி வித்துக்கிற மாதிரி எல்லாமே ஒரு சொசைட்டியாக ஒரு காலனியாக மாறுற மாதிரி ஆகிப்போச்சு. பார்த்தீங்களா நண்பர்களே, நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சிம்பிளாக மேல் நோக்கி வரணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கணும். ரிலையன்ஸ் டக்குன்னு ஒரு லோனில் சப்போர்ட் எடுத்து அவனுடைய இயர் ஹை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஹை இருந்தானோ அந்த ஹைக்கு திரும்பி போனால் ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெரிய ஆளுகளே கீழே சப்போர்ட்டில் நிற்பானுங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பய உணர்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருக்குது. கூடிய விரைவில் ரிலையன்ஸ் போன்ற HDFC பேங்க் போன்ற கம்பெனி எல்லாம் வெடிச்சு செதறி பிளாஸ்ட் ஆகி மேல் நோக்கி அதனுடைய ஷேரினுடைய விலைகள் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு முறை வாய்ப்பு கிடைக்காதா இந்த எஸ் பேங்க், ஐடியா போன்ற பல்வேறு சாதாரணமான கம்பெனிகளில் நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டு இன்னும் ஒரே ஒரு தடவை ஒரு வருஷத்தினுடைய ஹைக்கு திரும்பி வராதா அல்லது 2 வருடத்தினுடைய ஹைக்கு திரும்பி வராதா, உன்னை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு நான் ஓடி போறேன் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரணும்னா படிப்படியாக இந்த பங்குகள் என்ன பண்ணணும்னா தன்னுடைய 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டணும், அதுக்கப்புறம் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டணும், அதுக்கப்புறம் ரீசன்ட் 6 மந்த் ஹை 1 இயர் ஹை அப்படின்றத தாண்டி மேல் நோக்கி வந்தாதான் இத்தனை தடைக்கல்ல தாண்டி வந்ததுனா தான் நம்ம தப்பிச்சு ஓடி வர முடியும். இல்லைன்னா இது போன்ற பங்குகளில் மாட்டிக்கிட்டவங்க என்னைக்கிடா வெளியே வர்றது அப்படின்றது பாவம் அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அவன் வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வரணும். இதுக்கு முன்னாடி எஸ் பேங்க்லாம் வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய வரா கடன்களை ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்று விடுற மாதிரி தகவல்கள் வந்தது. அப்போ பிடிச்சவன் தான் இந்த மாதிரி டபுக்குன்னு மேல் நோக்கி ஏறி வந்தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2022 யாரெல்லாம் மாட்டியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் 2024 வெளியே வரக்கு ஒரு வாய்ப்பு என்பது கிடைச்சது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2025 அல்லது 2026 ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நாங்கள்லாம் தப்பிச்சு ஓடி வர மாட்டோமா, தப்பை திருத்திக்கொள்ள வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இந்த எஸ் பேங்க் ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல்வேறு கம்பெனிகளில் கையை பிசைந்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறார்கள் பல முதலீட்டாளர்கள். நல்லா ஹையில் போய் லாக் ஆகிட்டாங்க, அவன் கீழே குப்புற கெடுக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க எடுக்கும் போதே நல்ல பங்காக தான் பார்த்து எப்படியும் 10-20 வருஷம் வச்சிருக்க போகிறோம், எவனா ஒருத்தனை கும்பா குட்டிக்கு இது எடுத்துகிட்டு போகிறான்னு நல்ல பங்காக தான் எடுத்திருப்பாங்க. அது போன்ற பங்குகள் சீக்கிரம் மேல் நோக்கி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் லக்குன்னு ஒன்று வேணுங்க நண்பர்களே. எப்படி பார்த்தாலும் இங்கே பாருங்கள், இண்டிகேட்டர்களை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. அவங்களையெல்லாம் இப்போ சமீபத்தினுடைய மார்க்கெட் ஏமாற்றி விட்டு சட்டை பேண்ட்டு எல்லாத்தையும் கழட்டி அவங்கள கொண்டே ஒரு இடத்துல நடுவில் நிற்க வச்சிரும். ஏன்னா ட்ரேடிங் இண்டிகேட்டர்கள் இந்த மாதிரி மேலே போகிற மாதிரி காமிக்கும், கீழே இறங்கிடுவான் மார்க்கெட்டு, இப்படி மாறி மாறி நடந்து அவங்க பணத்தை தூக்கிடும். ஆனால் இந்த டிஐ இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு பாருங்க, டெத் கிராஸ் ஓவர் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதாவது 2 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே கிராஸ் ஓவர் ஆகி கீழே போகுதுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து டெத் கிராஸ் ஓவர் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இந்த பங்குல மிக அழகாக 3800 ஒரு சிக்னல் விழுந்திருக்கு. 1500 ஒரு பங்குக்கு மிக அசால்ட்டாக இறங்கியிருக்கான் பார்த்தீங்களா, 1000 ரூபாய்க்கு மேலே. அதுதான் லக்குன்றது. ஆனால் வேறு சில பங்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெத் கிராஸ் ஓவர் ஆகும்பா, அப்புறம் திடீர்னு பார்த்தா மேலே ஏறிடும், சரி மேலே கோல்டன் கிராஸ் ஓவரும்பா, அப்புறம் அப்படியே கீழே இறங்கிடும். ஆனால் இது எதுக்குமே ஒரு லக்கும் வேணும் இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயத்தில் இந்த டிஐ இந்தியா ஒரு உதாரணமாக இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.